ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஸோ முக்கியமான தேதிகள், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆகஸ்ட் 1 அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 21 ஆகஸ்ட் 2025 தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் அதே சேம் டேட் தான். ஓகேங்களா? கரெக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, அதே சேம் டேட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் வந்து ஏதாவது டேட் வந்து எக்ஸ்ட்ரா தர மாதிரி தான் நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ஸ்டேஜுக்கு ஆன்லைன் எக்ஸாம் எப்போ நடக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025ம், மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025ம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து டென்டேட்டிவ் தான். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து ஒவ்வொரு டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இண்டெக்ஸ்லேயே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன விஷயத்த வந்து தேட போகிறீங்கன்றத அந்த டாப்பிக்கில் வந்து என்ன பேஜ் நம்பர்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக 74 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இண்டெக்ஸ் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 11 பேங்க்ஸ் கிட்ட வந்து பார்ட்டிசிபேட் ஆயிருக்கு. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் போஸ்ட் நேம் வந்து பார்த்துங்க. ஸோ பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் பே வந்து ரூ. 24,050 ப்ளஸ் அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 64,450 வரைக்கும் உங்கள் பே ஸ்கேல் வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 28 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விடோஸ், டைவர்ஸ் உமன் லீகலி செப்பரேட்டட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 38 இயர்ஸ் அப்புறம் 48 இயர்ஸ்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் இந்த டேபிளில். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டிசேபிலிட்டி கேட்டலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கைட்லைன்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி, சரிங்களா, எனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சார்ஜஸ் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இஎஸ்எம் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 175 சொல்லியிருக்காங்க. அப்புறம் மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் ரூ. 850 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸாம் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 3 டாபிக் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் உட்பட. ஸோ மேக்ஸிமம் 100 கொஸ்டின் 100 மார்க் சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு. எக்ஸாம் டைம் வந்து 60 மினிட்ஸ் அதாவது 1 ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரிலிம் எக்ஸாமு. அதே போல் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்துக்குங்க. மெயின் எக்ஸாம் டோட்டலாக 4 டாபிக்ஸு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 155, மேக்ஸிமம் 200 மார்க் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் வந்து 120 மினிட்ஸ் அதாவது 2 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு ஸ்டேட் பேஸாக சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு வந்து பாருங்கள், புதுச்சேரிக்கு வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ்லாம் அந்த லாங்குவேஜில் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜில் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்லேயே நீங்கள் வந்து கொஷின் படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஸ்கோர் வந்து இப்போதைக்கு தெளிவாக சொல்லலை. லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து டிசைட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐபிபிஎஸ் வந்து டிசைட் பண்ணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ராங் ஆன்சருக்கு வந்து மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து 0.25 மார்க் இருக்குது. நீங்கள் வந்து அட்டன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா மார்க் நெகட்டிவ் மார்க்லாம் பண்ண மாட்டாங்க. அட்டன் பண்ணி ராங்காக இருந்தால் மட்டும் தான் மார்க் நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகேங்களா? எல்எல்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் உங்கள் 10th மார்க் ஷீட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மார்க் ஷீட்டு அதாவது 12th மார்க் ஷீட் இந்த மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து தமிழ் நாலேஜ் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்டாக படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் அந்த டெஸ்ட் வந்து கிடையாது. சப்போஸ் அப்படி சப்மிட் பண்ணாத பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்அச்சட் டூல் இருக்குது, நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் டு டைம் வந்து பேங்க் வெப்சைட் அதாவது ஐபிபிஎஸ் வெப்சைட்டை வந்து செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேங்க் வைஸாக வேகன்சி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் வைஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேட் பாருங்கள், அந்தமான் நிக்கோபாரில் அந்த 11 பேங்க் சொன்னோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே போல் நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ புதுச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 19 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க அந்த 11 பேங்க்கு. என்ஆர் அப்படின்னா நாட் ரிப்போர்ட், அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
அதேபோல் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து பார்த்துக்குங்க. தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து ஒரு 894 வேக்கன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த 11 பேங்க் சேர்ந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் பேங்க்கும், அதுக்கப்புறம் யூசிஓ பேங்க்கும் வந்து ரிப்போர்ட் பண்ணல. அதனால என்ஆர்ன்னு போட்டிருக்காங்க. மற்றபடி நீங்கள் பேங்க் வைஸாக செக் பண்ணிக்கலாம். எந்த பேங்க்குக்கு எவ்வளோ டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக எல்லா பேங்க்கும் சேர்த்து 894 வேக்கன்சி. மேபி இந்த வேக்கன்சி வந்து ரிவைஸும் ஆகலாம். அதே போல் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிசேபிலிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக அந்த டேபிள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாமுக்கும் மெயின் எக்ஸாமுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பாருங்கள் புதுச்சேரிக்கும் இருக்குது. புதுச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாமும் இருக்குது, மெயின் எக்ஸாமும் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாம் வந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சில லொக்கேஷன்ஸ் வந்து லிமிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே செக் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம் எக்ஸாம் வந்து எங்கெங்கே, மெயின் எக்ஸாம் வந்து எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் சொன்னோம் இல்லையா? ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு என்ன லோக்கல் லாங்குவேஜ் சொல்லியிருப்பாங்க. புதுச்சேரிக்கும் தமிழ் தான், தமிழ்நாடுக்கும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் அன்னெக்சர் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், என்ன சைஸ், என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதையுமே தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அறிவிச்சிருந்த கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இந்த போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணிவிட்டு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.